வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது 13 எக்ஸாசிசம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒரு லைன், ஒரு பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாட போறாங்க. அங்க என்ன விளையாட்டுனா அந்த ஓஜா போர்டு மாதிரி தான் இந்த இருக்கிற பேயை வந்துட்டு நம்மள கூப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. திடீர்னு அந்த பேய் வந்துட்டு அந்த பொண்ணு உடம்புல ஏறிச்சு. அதுதான் நம்ம படத்தோட கதை நாயகி. ஸோ அந்த பேயை இவங்க எப்படி வந்துட்டு விரட்ட போறாங்க, என்னென்ன நடந்தது அந்த ஃபேமிலிக்குள்ள அப்படிங்கிறத படத்தோட மீதி கதையா இருந்தது. இது ஒரு அதர பழசான கதை. ஆனால் படத்தோட சவுண்டிங்லையும் டெக்னிக்கலையும் வந்துட்டு மிரட்டி விட்டாங்க. ரொம்ப சூப்பராக வந்துட்டு எடுத்திருந்தாங்க. அந்த சைடை தவிர்த்து அந்த பொண்ணு ரொம்ப அழகாக வந்துட்டு நடிச்சிருந்தது. அது உடம்புல பேய் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள்லாம் வந்துட்டு அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த திரைக்கதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப அதர பழசான கதை. ஹாலிவுட்லேயும் இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் வந்துருச்சு. ஏன் தமிழ்லேயே வந்துட்டு நம்ம ஏகப்பட்ட படம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி விளையாட போகிறது, திடீர்னு அந்த பேய் உடம்புல போகிறது, அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஃபாதர் வந்துட்டு எல்லாமே அந்த பூஜைலாம் பண்ணுவார், எல்லாமே பைபிளில் இருக்கிறதெல்லாம் வாசிப்பார். என்ன பண்ணியுமே அந்த பேய் வந்துட்டு அடங்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி தான் அடக்குனாங்க அப்படிங்கிறது கதையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக வந்து எடுத்து வச்சிருந்தது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். ஸோ பார்க்கணும் விருப்பப்படுறவங்க தாராளம் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.